சரியான ஆப்போனன்ட் இல்லாதனால தான் அவள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அதுதான் அந்த திவ்யா வந்துட்டேன்ல, இனிமேல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தான். எனக்கு கீழே தான் அவ. என் முதல் எனிமியே அவ தான். வாங்க வாங்க. என்ன இதே மாதிரி ஜாக்கெட் பின்னாடி பெரிய ஜன்னல் வச்சு தச்சிருங்க. என்ன ஜன்னலா? பழைய மாடல். பின்னாடி ஒரு ஜன்னல், முன்னாடி நிலக்கதவெல்லாம் வச்சு சிலு சிலுன்னு காத்து போற மாதிரி தச்சிடலாமா? பத்மா, இது பாருங்கம்மா, தைக்கிற ட்ரெஸ் மாடர்னா இருக்கலாம், அது நம்மள ரொம்ப அழகா தான் காட்டணும், ஆபாசமா காட்டக்கூடாது. நீங்க அளவு கொடுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி நல்லா அழகா தைச்சு கொடுக்கறேன். சரிக்கா. வராது, அப்படியே போயிடு. ஃபேஷன்ங்கிற பேர்ல இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன் கண்ட கண்ட கர்மத்தை எல்லாம் போட்டு சுத்துதுங்க. பத்மா, கருத்து பேசாம வேலையை கருத்தா பாக்குறியா? என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, நாங்க மகிழ் கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க சார். நீங்க ஸ்டிச் பண்ணி அனுப்புன சாம்பிள எம்டி பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாருங்க. ஃபினிஷிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் லாட் அவங்களுக்கே கொடுத்துடலாம். உடனே அவங்கள நேர்ல வர சொல்லுங்க, மத்த விஷயத்தையெல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னாருங்க. அதனால நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. எம்டியை பார்த்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டரை கையோட வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பா உடனே வந்துடுறேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க எம்டி ஒர்க்கை விட பங்க்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமா பாப்பாரு. அதனால ஷார்ப்பா 12 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி வந்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க மேடம். இல்ல சார், நான் இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே ஓகே, வாங்க. பத்மா, மகிழ் கார்மெண்ட்ஸோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் நமக்கு கிடைக்க போகுது. அது விஷயமா அந்த எம்டி என்ன பார்க்க வர சொல்லிருக்காரு. இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம கொஞ்சமாவது சமாளிச்சிடலாம். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சரி பத்மா, இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. நான் உடனே கிளம்பி போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. போ, நான் வச்சுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லா ஆப்லயும் ட்ரிப் கேன்சல் ஆயிட்டே இருக்கே. அவங்க வேற சீக்கிரம் வர சொன்னாங்க. டைம் ஆகுதே, ஒரு ஆட்டோவும் வரல. ஆட்டோ 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 நிறுத்துங்க. அண்ணே, அர்ஜென்ட்டா தேனம்பேட்டை வரைக்கும் போகணும்னு. போலாமா? 200 ரூபா ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு. போயிடலாமா? வண்டி எடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போலாமா? யோ, என்ன இடிச்சுட்டு உள்ள உட்காந்துருக்க? இறங்கி வாயா. யோ, நின்றுகிட்டு இருக்க வண்டியில வந்து இடிக்கிறிய, அறிவுள்ள உனக்கு? இடிச்சதுக்கு சாரி, ஆனா தப்பு உங்க மேலேயும் இருக்கு. ஓரமா நிக்காம இப்படியா நடு ரோட்ல நிப்பீங்க, அதுவும் டர்னிங்ல. யோ, இடிச்சது மட்டும் இல்லாம தப்பு இல்லைன்னு சொல்லுவியா? அதான் சாரி சொன்னல. உன் சாரியை வச்சு நான் என்னையா பண்ண முடியும்? அண்ணே அண்ணே அண்ணே, எனக்கு லேட் ஆகுதுண்ணே, கொஞ்சம் வண்டி எடுங்கண்ணே ப்ளீஸ். இந்த ஆள் வண்டியை இப்படி இடிச்சிருக்கான், எப்படிமா எடுக்க முடியும்? ஏங்க, பார்த்து வரமாட்டீங்களா? முன்னாடி வண்டி இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது? என்ன போன் பேசிக்கிட்டே வந்தீங்களா? நீங்க யாருங்க? அதான் அவர்கிட்ட நான் சாரி கேட்டல. என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். சாரி சொன்னா போதுமா? நான் இப்ப என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப நேரமா ஆட்டோ கிடைக்காம கடைசியா இந்த ஆட்டோ வந்துச்சு. அதையும் நீங்க இப்படி இடிச்சு கெடுத்துட்டீங்களே. இடிச்சதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், என்னோட நேரத்தை உங்களால திருப்பி தர முடியுமா?
நான் சரியான நேரத்துக்கு போலனா அதனால நான் இழக்க போறத உங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தெரியாம நடந்துருச்சு. அதுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்க? சரி, நீங்க எங்க போறோம்னு சொல்லுங்க. நானே உங்களை கார்ல டிராப் பண்றேன். நீங்க யார் என்ன டிராப் பண்றதுக்கு? நீங்க பண்ணதே போதும். யோ, என்னைய அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒரு பதில் சொல்லியா? இந்தாங்க, இது என் கார்டு. இதுல என் நம்பர் இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. இப்ப போய் முதல்ல அவங்கள டிராப் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. போங்க. ஃபோன் பண்ணா எடுக்கணும். நான் எடுக்கிறேன், நீங்க போங்க. அம்மா நில்லுமா, ஏறுமா போலாம். ஏறுமா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போயிடலாமா? சார் சார் என்னம்மா, உங்களுக்கு எப்ப வர சொன்னா இப்ப வரீங்க? சார், வர வழியில கார் ஆட்டோல மோதி. உங்க காரணம் யாருக்கு வேணும்? அதான் சொன்னேன்ல, எங்க எம்டி வேலையை விட பஞ்சுவாலிட்டி தான் முக்கியமா பாப்பாருன்னு. அவரு இப்பதாமா கிளம்பி போனாரு. சார் சார் சாரி சார். திரும்ப எப்போ வந்து பார்க்கலாம் சார்? அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுமா. உங்களுக்கு தரதா இருந்த ஆர்டரு நீங்க வரதுக்கு லேட் ஆனதுனால ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. இனிமே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டரே கிடைக்கும். சார் சார் ப்ளீஸ் சார். சார், இந்த ஆர்டரை நான் பெருசா நம்பிட்டு இருந்தேன் சார். இது கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். அம்மா, எங்கிட்ட கெஞ்சி என்னமா நடக்கும்? வாய்ப்பு வர்றப்போ நம்ம தான் அதை நல்லதா யூஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பு நமக்காக காத்திருக்குமா? சொல்லுங்க. சார், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களாமா. 6 மாசம் கழிச்சு வாங்க, பாத்துக்கலாம். போங்க. சரி கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. சார்